நடந்து முடிந்த பாராளுமன்ற தேர்தலில் நாம் தமிழர் கட்சிக்கு வாக்களித்த என் தாய் தமிழ் உறவுகளுக்கு, என் சிவேரி தாய் தமிழ் சொந்தங்களுக்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக இந்த கூட்டத்தை முறையா இந்த பக்கத்தில் இருக்க மேடையில தான் நாங்கள் நடத்தியிருக்கணும். எங்க கூட்ட செலவு என்னவோ அதளவு இந்த கூட்டத்துக்கு போடக்கூடிய இந்த மேடைக்கு வாடகை, இந்த பேரூராட்சி மக்கள் குரல் இந்த பேரூராட்சியில ஒலிக்கணும். அதுக்காண்டி இந்த கலைமன்றத்தை கட்டணும். இந்த கலைமன்றத்துக்கு வாடகை அதிகப்படியாக வாங்குறதுனால நம்ம கூட்டத்தை செலவழிக்கிற செலவை கலைமன்றத்துக்கு கொடுக்கணும். இந்த கலைமன்றத்தை ஒதுக்கி வச்சு இந்த முன்னாடி நடக்கும். இந்த பேரூராட்சி நிர்வாகம் முதல்ல இந்த கலைமன்றத்துக்கு வாடகை விதிக்கிறத முதல்ல கைவிடணும். எத்தனையோ கோடி ரூபாய்களை தெருவில் வீணா செலவழிக்கிற இந்த பேரூராட்சிக்கு இந்த கலைமன்ற வாடகை வந்துதான் வாழப்போறோம்னு ஒரு நிர்பந்தம் இல்லை. முதல்ல அடுத்த கூட்டம் நடத்தினீங்கன்னா அரசியல் கட்சியில் மக்களின் குரல் ஒலிக்கத்தான் கலைமன்றம், அந்த கலைமன்றத்துக்கு எந்த வாடகையும் வாங்கக்கூடாதுன்னு ஒரு தீர்மானம் நிறைவேற்றணும். இந்த கலைமன்றத்துல எங்களை போல வளர்ந்த அரசியல் கட்சிகளாக இருந்தாலும் சரி, வளரக்கூடிய அரசியல் கட்சிகளாக இருந்தாலும் சரி, எளிய முறையில் ஒரு குரல் ஒலிக்கணும். எனக்கு மிக சந்தோஷம், மிக்க மகிழ்ச்சியோட இந்த தருணத்துல இந்த சிவகிரி மக்களை நான் சந்திக்கிறேன். கிட்டத்தட்ட 3000 ஓட்டு. ஒரு ஆள் யாரோ மிஸ் ஆயிட்டாங்க. அந்த ஒரு ஆள் 3000 ஓட்டா இருந்துச்சுன்னா பக்கத்துல சீரோ போனதுல குழப்பம் வந்துடும். எங்களை 2999 மக்கள் நிப்பாட்டி வச்சுட்டாங்க. சிவகிரியில் 2வது இடம் நாம் தமிழர் கட்சி, தனித்து நின்று 2வது இடம். அப்ப என்னன்னா, மக்கள் மனதில் வெகுசனம் அதிகம் ஒரு கட்சி தனி பெரும்பான்மை கட்சியாக வாக்கு பெற்று இருக்கிறது என்றால் இந்த சிவகிரி நகரிலே முதல் இடம் பிடித்த கட்சி நாம் தமிழர் கட்சி தான். ஏன்னா இது ஒரு தனி மனிதன் மீது கொண்ட கொள்கை பற்றால் உருவாக்கப்பட்டு, பிரபாகரன் என்கின்ற ஒரு தனி மனிதனால் கருத்தினால் உருவாக்கப்பட்ட தமிழ் தேசியம் என்கின்ற பெருநெருப்புக்கு கிடைத்த இந்த மக்கள் கொடுத்த வாக்கு இன்றைக்கு அதிமுக அந்த பஞ்சாயத்து ஆண்டிருக்கு. பாரதிய ஜனதா கட்சி இந்த இந்தியா முழுக்க ஆளுத அந்த கட்சிகளை அத்தனையும் பெண்ணுக்கு தள்ளி மக்கள் எங்களுக்கு 2வது இடத்தை கொடுத்திருக்காங்க. இந்த 2ஆம் இடம் கொடுத்த மக்களுக்காண்டி என் உயிர் உள்ள வரை கண்டிப்பா போராடும். இன்னும் பல போராட்டங்களை கையில வச்சிருக்கிறோம். இந்த ஆக்கிரமிப்புகளை அகற்றுறது, ஓட்ட போட்ட தம்பி நீங்க சொன்ன வேலையெல்லாம் செய்ய மாட்டோம் நினைக்காதியா. இனி தொடர்ந்து பல அதிரடிகளை இந்த சிவகிரி பேரூராட்சி சந்திக்கும். மக்களுக்கு நலன் பயக்கக்கூடிய திட்டங்கள், பல்வேறு திட்டங்களை இந்த சிவகிரி பேரூராட்சியில் இந்த பேரூராட்சி நிர்வாகம் நடத்த பேரூராட்சி நிர்வாகத்தை நிர்பந்திப்போம். மக்களுக்கு எதிராக மக்களின் உரிமைகளை நசுக்குகிற மதுக்கடை மற்றும் கனிம வளங்களை திருடுகிற கோரிகளை ஏலம் விடுகிற வேலை, அந்த வேலையெல்லாம் இனிமே சிவகிரி பேரூராட்சியில நடக்காது. எங்களுக்கு வாக்களித்த மக்களுக்கு நாங்கள் உண்மையாக இருப்போம். இங்க கொள்ளை அடிக்கிறவங்க, அந்த கொலை செய்கிறவங்க, மணல் மாபியாக்கள் இனிமே சிவகிரியில் தலையெடுக்க முடியாது. சிவகிரியில நாம் தமிழர் கட்சியின் ஆதிக்கம் அதிகமா இருக்கும். அப்படி ஒரு நன்றி கடன் நாங்கப்பட்டிருக்கோம் இந்த சிவகிரிக்கு. பல்வேறு போராட்டங்கள் இந்த மண்ணில நாங்கள் முன்னெடுத்திருக்கிறோம். அந்த போராட்டங்கள் சில வெற்றி அடைஞ்சிருக்கு, சில வெற்றியடைய காத்து கொண்டு இருக்குது. ஆனா என்ன ஒரு கவலைனா, பஞ்சாயத்து திமுக பஞ்சாயத்து, எம்எல்ஏ திமுக எம்எல்ஏ, எம்பி திமுக எம்பி, அத்தனை இடத்திலும் ஊழல் நடக்கு, கள்ளக்கடத்தல் நடக்கு, கேரள ஆட்சி வியாபாரம் நடக்கு, கான்ஸ் போயல நடக்கு, மதுக்கடை இல்லாத ஊரிலே தெரு வீதி எங்கும் நூற்றுக்கணக்கான மதுக்கடை நடக்கு. இப்படி அலட்சியமாக ஆளுகிற திமுக அரசுக்கு மக்கள் அதிகமாக வாக்கு செலுத்தியிருக்கிறீர்கள் என்று நினைக்கும் போது கொஞ்சம் மன வருத்தமா இருக்கு. இன்னும் உங்க இடத்துல நாங்க அருகே வரலையா, இல்ல உங்களுக்கு இந்த திமுக அரசாங்கம் செய்கிற சேவை பிடிச்சிருக்கான்னு எங்களுக்கு தெரியல. மக்கள் இன்னும் இந்த திமுகவை, இந்த அதிமுகவை ஆதரிக்கிறதை விட்டு என்று வெளியேறிய போகிறீர்களோ அன்றுதான் நமக்கு விடிவு காலம் பிறக்கும்.
எல்லா திருட்டுக்கும், எல்லா களவுக்கும், எல்லா ஊழலுக்கும், எல்லா லஞ்சத்திற்கும் காரணம் இந்த ஆளுகிற கட்சி தான். அதுக்கு உதாரணம் நம்ம ஊர்லயே இருக்கு. இப்ப அந்த சாராயம் விசச்சாராயம் குடிச்சு செத்து போனாங்க, குடிக்கிறான் செத்து போனான். இதுக்கு திமுக எம்எல்ஏ தான் காரணம்னு சொல்லிட்டாங்க. அதுக்கு அவங்க 2 பேரும் பார்த்தீங்கன்னா அரசியல் பேர்மையாளர்கள் புனிதர்கள் போல வந்து வீடியோ முன்னாடி நின்று அவ்வளவு ஆவேசமாக பேச்சு கொடுக்கிறார். அங்க என்ன நடக்கும் அதே பார்த்தோம், இங்க வந்து பார்ப்போம். இங்க சிவகிரி ஊரிலே பெரும் போராட்டத்திற்கு மத்தியில இயற்கை பேரழிவை உண்டாக்குகிறார். இயற்கையின் தாய்மொழியாக இருக்கிற பகுதியிலே இருக்கிற சில மணல் மாபியாக்களால் நடத்தப்படுகிற செங்கல் சூளைகள் அரசு திட்ட விதிகளுக்கு உள்படவில்லை என்ற காரணத்தினால் இழுத்து மூடப்பட்டது. பல்வேறு போராட்டங்களால் மூடப்பட்டுச்சு. இந்த மண்ணை ஆளுகிற, இந்த மண்ணை நேசிக்கிற, இந்த மண்ணிலே 6000 வாக்குகளை பெற்ற இந்த மண்ணிலே அதிகமாக திமுக வாக்கு பெற்றிருக்கிறது. அப்படி வாக்கு பெற்ற திமுக நிர்வாகம் என்ன செய்ய வேண்டும்? இந்த திட்டத்தை மீண்டும் மீண்டும் வளர விடக்கூடாது. இது எப்படியோ நிறுத்திடுச்சு. நம்ம மக்களும் தெரியாம தப்பு பண்ணிட்டாங்க, நம்ம நண்பர்களும் தெரியாம அந்த தொழிலை செஞ்சுட்டாங்க. இவ்வளவு சட்ட சிக்கல் இருக்கு, இவ்வளவு இயற்கை பேரிடர் இருக்குன்னு அந்த திட்டத்தை மென்மேலும் வளர விடாம தடுத்திருக்கணும். ஆனா என்ன செஞ்சான் தெரியுமா? இந்த திட்டத்தை வைத்து எப்படி பிழைப்பது? இந்த சூளைகளை மூடி இருக்கிறாங்க. இந்த சூளை முதலாளிகளை மறுபடி பேராசைப்படுத்தி, எப்படி அடிமைப்படுத்தி, எப்படி இவர்களை மறுபடியும் அடிமைப்படுத்தி இவர்களுக்கு திட்டத்தை வலுப்படுத்த வேண்டும், இந்த மண்ணை களவாங்க வேண்டும் என்று ஒரு திமுக காரன் சிந்தித்தான். அது ஒரு மருத்துவரா இருக்கிறவர் சிந்தித்தார்னா, அப்ப இந்த கள்ளச்சாராயத்துக்குள்ளவன் இப்படித்தானே சிந்திச்சிருப்பான். மண் இல்ல, இருக்க மண்ணை பூராமே மூடியாச்சு. மண் இல்ல, செங்கல் சூளை, இனிமே வேலை நடக்காதுன்னு மக்கள் ஒரு நினைவுக்கு வந்துட்டாங்க. அப்ப திமுக காரன் சிந்திச்சிருக்கான் பாரு, மேற்கு நமக்கு கொஞ்சம் இடம் கிடக்கு, அங்க ஒரு 10,000 பனைமரம் இருக்கு. அந்த 10,000 பனைமரத்தை வெட்டிட்டு மறுபடியும் இந்த செங்கல் சூளை முதலாளிகளுக்கு மண்ணை காசுக்கு வித்தோம்னா நமக்கு காசு கிடைக்கும் நினைச்சான் பாத்தீங்களா அந்த திமுக நிர்வாகி. இதை போலதான் அந்த கள்ளச்சாராய நிர்வாகிகளையும் இந்த திமுக நிர்வாகி ஊக்குவிச்சிருப்பான். எப்படி நம்ம ஊர்ல நமக்கு நல்லது நடக்கு, நம்ம மக்கள் ஒரு 5000 பேர் ஓட்டு போட்டிருக்காங்க, நம்மளை பஞ்சாயத்து தலைவர் ஆக்கியிருக்காங்க. தெரிஞ்சும் தெரியாமலோ இயற்கை பேரிடருக்குள்ள நம்ம ஒரு தொழிலை பார்த்துட்டோம், அதை கைவிட்டுட்டோம், நீதிமன்றம் வரை சொல்லிருச்சு அப்படின்னு அதை விட்டு எடுத்து ஒழிக்காம மறுபடியும் அந்த தொழில் செய்வோருக்கு தன் மண்ணை வித்தார் பார்த்தீங்களா? அவர் இன்னும் படுக்குங்க, மாநில மருத்துவமனை பொறுப்பாளர். எப்படி பாருங்க, இவர் இந்த மண்ணின் மேல எவ்வளவு பாசம் இருக்கு. இவருக்கு போய் 5000 ஓட்ட போட்டியனா இவர் என்ன கலாச்சாரம் இல்ல, கஞ்சாவும் சேர்த்தே அந்த இடத்துல வியாபாரம் பண்ணுவார். அப்ப மக்கள் சிந்திக்கணும். மக்கள் சிந்தித்து பேர் ஆற்றலை நோக்கி ஓடி வரணும். எப்படி இப்ப நாம் தமிழர் கட்சியை நோக்கி எப்படி ஓடி வந்தீங்க? இப்ப 3000 பேர் வாக்களிச்சிருக்க, பெரும் மகிழ்ச்சி. இந்த 3000ங்கிறது உண்மையிலே இந்த நாம் தமிழர் கட்சிக்கு நீங்க மாற்றி வாக்களிக்கணும். நாம் தமிழர் கட்சி செய்யுது செய்யல அதெல்லாம் இல்ல. இந்த திருடர்கள் நமக்கு தேவையில்லை. இந்த கனிம வள கொள்ளையை நடத்துகிறவர்கள், கஞ்சா விற்கிறான். நம்ம ஊர்ல லிஸ்ட் எடுத்துக்கோங்க ஐயா. நீங்க நல்லா படிச்சவங்க, அறிவு சார்ந்த சமுதாயத்தை சேர்ந்த அண்ணன் தம்பியர் ஒரு துண்டு சீட்டை எடுத்துக்கோங்க. நடுத்தர மக்கள் ஒரு துண்டு சீட்டை எடுத்துக்கோ, எடுத்து கையில வச்சுக்கோங்க. மந்த முக்கில நின்னுக்கோங்க. லாட்டரி சீட்டு யாரு விற்கா? குட்டா யாரு விற்கா? இந்த சாராய யாரு விற்கா? மேற்க கனிம வளங்களை யாரு திருடுறா? இங்க இருந்து மணல் குவாரி எடுத்து யார் கொள்ளையடிக்கா? அப்படின்னா ஒரு லிஸ்ட போட்டு பாத்தீங்கன்னா 99.9% இந்த ஊர் திமுக காரணத்தான் இருக்கும்.